ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம திருக்குறள் வினை திட்பம். ஓகேயா? பொருள் கூறுக. பிற மற்றவை வினை செயல் திட்பம் உறுதி ஒல்காமை மனம் தளராமை கோல் கொள்கை அல்லது கோட்பாடு ஊறு இடையூறு ஓரால் நீக்குதல் ஆறு வழி அல்லது நெறி விழுமம் துன்பம் அரிய கடினம் எய்தி பெற்று வேந்தன் அரசன் திண்ணியர் உறுதியுடையவர் உருவு உருவம் எல்லாமை கேலி அல்லது இகழ்ச்சி பெரும் பெரிய கலங்காது மனம் தளராமல் கண்ட துணிந்த துலங்காது சோர்வு கொள்ளாமல் வேண்டாது விரும்பாது. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. வினை திட்பம் என்பதே ஒருவனின் மனத்திட்பம். சொல்லியபடியே ஒரு செயலை செய்தல் என்பது கடினம். உருவம் கொண்டு யாரையும் கேலி செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தரோட உருவத்தை வச்சு யாரையும் நம்ம கேலி கிண்டல் செய்யக்கூடாது. ஓகேயா குட்டீஸ்? செயலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது. யாரை உலகம் போற்றாது? செயலில் உறுதி இல்லாமல் கோழைத்தனமாக இருக்கிறவங்கள உலகம் போற்றாது. ஒல்காமை என்பதன் பொருள் மனம் தளராமை. ஒல்காமை என்பதன் பொருள் என்னது? மனம் தளராமை. இது நம்ம பொருள் கூறுகளே படிச்சிருக்கோம். ஓகேயா? ஓகே குட்டீஸ். அடுத்து பிரித்தெழுதுக. வினை திட்பம் வினை கூட்டல் திட்பம். ஆறென்பர் ஆறு கூட்டல் என்பர். விழுமந்தரும் விழுமம் கூட்டல் தரும். எண்ணியாங்கு எண்ணி கூட்டல் ஆங்கு. உருவு கண்டு உருவு கூட்டல் கண்டு. அடுத்தது சேர்த்தெழுதுக. மனம் கூட்டல் திட்பம் மனத்திட்பம். ஊர் ப்ளஸ் ஓரால் ஊரோரால். ஊர் ப்ளஸ் எய்தி ஊரெய்தி. வினை கூட்டல் கண் வினைக்கண். துணிவு கூட்டல் ஆற்றி துணிவாற்றி. ஓகே குட்டீஸ்? அடுத்து எதிர்ச்சொல். பின் முன் வேண்டாம் வேண்டும் எளிய கடினம் துணிவு பயம் துன்பம் இன்பம். ஓகேயா? இன்னொருக்கா சொல்லாமா? எதிர்ச்சொல் பின் முன் வேண்டாம் வேண்டும் எளிய கடினம் துணிவு பயம் துன்பம் இன்பம். அடுத்தது வினாக்களுக்கு விடையளி. உறுதி என்பது யாது? கொஸ்டின் என்னம்மா? உறுதி என்பது யாது? ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதே உறுதி ஆகும். ஒரு செயலை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எதுக்காகவும் அதை இடையில விட்டுறக்கூடாது. ஓகேயா? உறுதியோடு செஞ்சு முடிச்சிடணும். அதுதான் உறுதி. ஓகேம்மா? ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதே உறுதி ஆகும். எளிது கடினம் என வள்ளுவர் எதை கூறுகிறார்? எளிது கடினம் என வள்ளுவர் எதை கூறுகிறார்? ஒரு செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எல்லோருக்கும் எளிது. சொல்லியபடி செய்து முடிப்பதுதான் கடினம். எல்லாரும் இந்த செயல் ஈஸியாக நாங்கள் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை செஞ்சு முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதைத்தான் வள்ளுவர் எளிது கடினம்னு பிரித்து சொல்கிறார். ஓகேம்மா? ஒரு செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எல்லோருக்கும் எளிது. சொல்லியபடி செய்து முடிப்பது தான் கடினம். எண்ணிய எண்ணியாங்கு என தொடங்கும் குறளின் விளக்கத்தை தருக. ஒரு செயலை செய்ய எண்ணியவர் எண்ணியபடி செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவராகவே அடைவார். எண்ணிய எண்ணியாங்க என தொடங்கும் குறளின் விளக்கத்தை தருக. ஒரு செயலை செய்ய எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார். யாரை கேலி செய்யக்கூடாது? ஏன்? யாரை நம்ம கேலி செய்யக்கூடாது? உருவத்தால் சிறியவர்கள் என்பதற்காக யாரையும் கேலி செய்து அலட்சியப்படுத்தக்கூடாது.
உருவத்தில் சின்னவங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம வந்து கேலி செஞ்சு அலட்சியப்படுத்தக்கூடாது. ஓகேம்மா? உருவத்தால் சிறியவர்கள் என்பதற்காக யாரையும் கேலி செய்து அலட்சியப்படுத்தக்கூடாது. எச்செயலை துணிவோடு நிறைவேற்றி முடிக்க வேண்டும். முடிவில் இன்பம் தரும் ஒரு செயலை செய்யும்போது மிகுந்த துன்பம் வந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் அச்செயலை துணிவுடன் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். லாஸ்ட்டாக நமக்கு வந்து நல்லது நடக்கும், ஆனால் ஊடால நிறைய கஷ்டப்படுவோம். அதுக்காக அந்த செயலை அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகேம்மா? கஷ்டம் வருதுன்றதுக்காண்டி விடக்கூடாது. தொடர்ந்து போராடி அந்த செயலை வந்து நம்ம செஞ்சிடணும். அதான் முடிவில் இன்பம் தரும் ஒரு செயலை செய்யும்போது மிகுந்த துன்பம் வந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் அச்செயலை துணிவுடன் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஓகே குட்டீஸ், புரிஞ்சிச்சா? நல்லா படிங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த லெசனோடு நான் வரேன். ஓகே.